வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஆருத்ரா தரிசனம் ஸ்பெஷல் திருவாதிரை களி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த களி நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த களி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த களி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ களி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இந்த களி பார்த்திங்கன்னா பச்சரிசியில் தான் செய்யணும். அது நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். பொன்னி பச்சரிசியாக இருக்கட்டும், மாவு பச்சரிசியாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ரேஷன் பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதில் செய்யும் போது தான் பார்த்திங்கன்னா களி சாஃப்டாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா செவக்க வறுத்து எடுக்கணும். அரிசி பொரிஞ்சு நல்லா செவந்து வரும். அது வரைக்கும் நீங்கள் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வறுக்கணும். அடுப்பு தீயை குறைச்சி வச்சிங்கன்னா தான் இது போல் நல்லா ஒத்தாப்பில் வறுபட்டு வரும். அதனால் குறைவான தீயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி நல்லா நிறம் மாதிரி வறுபட்டு வந்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இந்த அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறி வரணும். இப்போ இது ஆறிட்டு இருக்கட்டும். இதுக்கிடையில் நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கும். பாகெல்லாம் இல்லை, வெள்ளை மட்டும் கரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த கப்பாலே 2 கப் அளவுக்கு வெள்ளத்தை நல்லா இடிச்சிட்டு அளந்திங்கன்னா தான் உங்களுக்கு சரியான அளவாக இருக்கும். இடிச்சிட்டு வெள்ளத்தை நல்லா இடிச்சிட்டு 2 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்குங்க. அதில் ஒரு அரை கப்பு தண்ணி விட்டு வெள்ளத்தை கரைச்சி மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா போதும். பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ வெல்லம் கரைஞ்சி வந்துட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அரிசியும் பாருங்கள் நல்லா ஆறி வந்துட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துக்குவோம். நல்ல ஒரு மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்து எடுத்துக்குங்க. அதில் நம்ம வறுத்து வச்ச அரிசியை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த அரிசியை பார்த்திங்கன்னா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம ரவையெல்லாம் எந்த பதத்துக்கு இருக்குமோ அந்த பதத்துக்கு தான் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக ஓட்டிட்டிங்க அப்படின்னாக்கா களி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நம்ம கிண்டும் போதும் பார்த்திங்கன்னா கட்டி தட்டும். இது போல் ரவை மாதிரி குருணையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதான் களிக்கான டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ களி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்புவாங்க. அதுக்கு அடுப்பில் நல்லா ஒரு கனமான கடாயாக வச்சுக்குங்க. எந்த பாத்திரம் எடுத்தாலும் கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி வச்சிங்க அப்படின்னாக்கா கரெக்டான அளவாக இருக்கும். நல்லாவும் வெந்து வரும். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மாவு சேர்க்கணும். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் கொட்டி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டணும். இந்த களி வெந்து வர வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி தட்டாது. உங்களுக்கு போட்டோன்னே பார்த்திங்கன்னா அங்கங்கே கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா கட்டிகளும் அப்படியே கரைஞ்சி வந்துடும். நல்லா பயப்படாமல் தாராளமாக கிண்டிக்கிட்டே இருக்கலாம். புதுசாக செய்கிறவங்களாம் பயந்துக்கிட்டு செய்வாங்க. அப்படி இல்லாமல் நல்லா கைவிடாமல் இது போல் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் கரைஞ்சி மாவெல்லாம் நல்லா ஒத்தாப்பில் கலந்து வந்துடும். இப்போ பாருங்கள், மாவு டக்குன்னு ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்து வந்துடும். அதனால் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வேக வைங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி வரணும். இந்த அளவு வரணும். அப்போ தான் மாவு நல்லா வெந்திருக்கும் நமக்கு. இப்போ நல்லா இந்த அளவு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்குவோம். வெள்ளத்தில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்குவோம். நாம் வெள்ளை தண்ணியில் வேக வைக்கிறதோட மாவை வேக வச்சுட்டு வெள்ளத்தை இது போல் வடிகட்டி சேர்த்து திரும்பவும் வேக வச்சோம் அப்படின்னாக்கா களி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறமும் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வெள்ளை தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒத்தாப்பில் மாவு அந்த வெள்ளை தண்ணியோடு சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா இது வெந்து வரட்டும். இன்னும் கொஞ்சம் திக்காகி வரணும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா இது போல் ஒத்தாப்பில் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா அடி பிடிக்காமல் கட்டி தட்டாமல் நல்லா சாஃப்டாக நமக்கு கலந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. இதில் மேலாப்பில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் நெய் விட்டுக்கிறேன். நெய்யெல்லாம் நம்ம விருப்பம்தான், எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதில் ஒரு அரை கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன்.
தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதிலே நீங்கள் தேவைன்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் வறுத்துட்டு. நான் இன்றைக்கி சேர்க்கலை, தேங்காய் மட்டும்தான் சேர்த்து செய்கிறேன். தேங்காய் சேர்த்து கொஞ்ச நாளைக்கு கலந்தோம்னா போதும், ஒரு 2-3 நிமிஷம் கலந்து விட்டோம்னா போதும், ரெடி ஆகிடும். இந்த பக்குவத்துக்கே இறக்கி வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் திக்காகும். இந்த அளவு இருந்துச்சுனாலே நமக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட திருவாதிரை களி ரொம்ப சூப்பராக நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த அளவுகளோடு நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளோடு செஞ்சிங்க அப்படின்னாக்கா நல்ல சாஃப்டாகவே இருக்கும் களி. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே போல் இனிப்பும் பார்த்திங்கன்னா சரியான அளவாக இருக்கும். இந்த திருவாதிரை களியை நான் சொன்னது போல் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.